ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்த டாபிக் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வரோம். அதில் லெவல் 1 பேசிக் எம்சிக்யூஸ்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் லெவல் 2 இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை எப்படி ஒரு கொஸ்டின் அப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் லெவல் 3 ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தோம். இப்போது அது தொடர்ந்து லாஸ்ட் லெவல் ஹார்ட்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்தோன்னே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடாதீங்க. சால்வ் பண்ணால் ஆன்சர் வரலன்னா நீங்கள் தான் டிப்ரெஸ் ஆவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே இந்த கான்செப்டில் பேசிக்கே தெரியலனா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கப்புறம் ட்ரிக்கிக்கான கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். A man plus boat initially at rest as mass 80 kg. He holds 2 stone. Stone A வந்து 2 kg, stone B வந்து 3 kg. First வந்து he throws stone A forward at 4 meter per second relative to the ground. அதாவது ground velocity கொடுத்துட்டாங்க. After some time while the system is already moving, he throws stone B forward at 2 meter per second relative to the ground. இது relative to the ground கொடுத்துட்டாங்க. Find final speed of man plus boat after both throw is. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்படி ஒரு போட் இருக்குன்னு வைங்க, இதில் ஒரு பையன் நிற்கிறான் இனிஷியலாக. அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் கையில் வந்து ஒரு பால் இருக்குது, ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை தூக்கி போடுறான். நம்ம போன சம்மில் தான் பார்த்தோம், இவன் இந்த மாதிரி இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இது வந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போது இது ஃபார்வர்டில் போனால் இந்த ஃபோர்ஸ் பேக்வர்டில் தள்ளும். அப்போ எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷனா, அப்போ போட் வந்து பின்னாடி மூவ் ஆகும். அப்படி தானே? இப்போ போட்டு பின்னாடி மூவ் ஆகுதான் ஒயில் சிஸ்டம் இஸ் ஆல்ரெடி மூவிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் பியை தூக்கி போடுறான். அப்போ மறுபடியும் மூவ் ஆகுமா? அவங்க அதை தான் கேட்குறாங்க. ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் மேன் ப்ளஸ் போட் ஆஃப்டர் போத் த்ரோ இஸ் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகிருக்காது. அதாவது அந்த பையன் தான் பாலை தூக்கி போட்டிருப்பானே தவிர சிஸ்டமுக்கு வெளியேருந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிருக்காது. அப்போ எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்படி தானே? லா ஆஃப் கன்சர்வேஷன் வந்து வேலிட் ஆகும். இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன? இனிஷியல் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து 0. ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன? ஃபைனல் மொமெண்டம் வந்து வந்து ஸ்டோன் ஏவை தூக்கி எறிஞ்சான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோனோட மொமெண்டம் மாஸ் இன்டூ MAVA ப்ளஸ் அப்புறம் ரெண்டாவது ஸ்டோன் MBVB ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த போட் பேக்வேர்டில் போச்சுல அது. அப்போ அதுக்கு பெரிய M பெரிய V போட்டுக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதை தான் கேட்குறாங்க, இந்த V தான். ஃபைன் ஸ்பீட் ஆஃப் போட் ப்ளஸ் மேன் இதை தான் கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம் இனிஷியல் வெலாசிட்டியும் இனிஷியல் மொமெண்ட்டும் ஃபைனல் மொமெண்ட்டும் ஈக்குவல்னு. இனிஷியல் மொமெண்டம் வந்து 0. அப்போ வந்து ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 0 இஸ் ஈக்குவல் டு ஸ்டோனோட மாஸ் வந்து என்ன? ஸ்டோனோட மாஸ் வந்து 2, இது வந்து 3. ஸ்டோனோட மாஸ் வந்து 2, ஃபஸ்ட்டு ஸ்டோனோட வெலாசிட்டி வந்து 4, ஸ்டோனோட பியோடது வந்து 3, வெலாசிட்டி வந்து 2 ப்ளஸ் மாஸ் ஆஃப் போட் ப்ளஸ் மேன் வந்து 80. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணிங்க 0 இஸ் ஈக்குவல் டு 2 × 4 8 ப்ளஸ் 6 ப்ளஸ் 80 V. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 14 ப்ளஸ் 80 V. அப்போ இங்கே ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 80 V இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ V இஸ் ஈக்குவல் டு 14 பை மைனஸ் 80. அப்படி தானே? அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7/40. மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3.5/20. இந்த 20 வந்து 2 × 10 எழுதலாமா? 2 × 10. அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் மைனஸ் 1.75. V இஸ் ஈக்குவல் டு இந்த 10 கீழே இருக்குது, அப்போ மேலே போச்சுன்னா அது சிம்பிள் ஆட் ஆகும் 0.175 மைனஸ் மீட்டர் பர் செகண்ட். இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது? -175. மைனஸ் கொடுக்கல. மைனஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டேரக்ஷன். அதாவது சொன்னோம்ல ஸ்டோன் வந்து இப்படி போச்சுன்னா எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். அப்போ அது இங்கிட்ட வந்து போட்டை மூவ் பண்ணிவிடும். அப்போ பேக்வர்ட் டேரக்ஷன் தானே? சைன் கொடுக்கல, ஆனால் வந்து ஆன்சர் கரெக்டு தான். 0.175 மீட்டர் பர் செகண்ட் தான் போட்டோட வெலாசிட்டி. இப்போது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நியூமரிக்கலாலாம் பெருசாக கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்டால் கிடையாது. ஆனால் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அந்த கொஸ்டினில் கஷ்டம். ஸோ அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா a cart of mass 5 kg moves on frictionless horizontal track at 4 meter per second to the right. Sand falls vertically from stationary hopper at rate 0.5 kg per second directly into car. Sand is stationary related to the ground before falling. Its horizontal speed is 0 before entering cart. Assuming stand stick to the cart and landing இங்கே ஃபுல் ஸ்டாப் வரணும். ஃபைண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் கார்ட் அட் த இன்ஸ்டன்ட் வென் இட் ஸ்பீட் V is equal to 4 meter per second. ஆக்சிலரேஷன் ஆஃப் த கார்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க.
அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், போன கொஸ்டினும் பெருசாக நியூமரிக்கல்லாம் பெருசாக இல்லை. இந்த கொஸ்டினும் நியூமரிக்கல்லாம் கஷ்டம் கிடையாது. ஆனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்படி ஒரு கார்ட் வந்து இருக்குது. இந்த கார்ட் வந்து 5 kg தானே, 5 kgயில் இருக்குது மாஸு. இதோட வெலாசிட்டி வந்து 4 m/s ரைட் டேரக்ஷன். அவங்களே டேரக்ஷன் கொடுத்துனாங்க, ரைட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து என்ன, இப்படி போயிட்டுருக்கப்போ, இனிஷியலாக போயிட்டுருக்கப்போ சாண்ட் வந்து இப்படி உழுகுதான். சாண்டு வந்து உழுகுதில்ல, அதோட மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க 0.5 kg/s. இந்த மாதிரி இது உழுகிறப்போ இதோட வந்து இப்போ வந்து ஏற்கனவே 4 m/s போயிட்டுருக்குன்னா, இந்த சாண்டு உழுந்ததுக்கப்புறம் இந்த கார்ட் வந்து இனிஷியலாக 4 m/s போய் தானே ஆகணும். நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போகிறீங்கன்னா மாஸ் வந்து ஆடாக வெலாசிட்டி குறையும் தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் போட்ட செகண்டில் அந்த இதில் வந்து ஸ்பீடில் மூவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இது வரைக்கும் ரெஸ்ட்டில் இருந்தாலும் இந்த மாஸ் வந்து இந்த கார்ட்டில் ஒட்டினதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி வந்து 4 m/s தான் மாறும். அப்போது காற்று வந்து இந்த சாண்டு விழுந்ததுக்கப்புறம், சாண்டு விழுகாத வரைக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க ஆக்சிலேஷன் ஸ்பீடு வந்து 0ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் 4 m/s ஃபோர்ஸுக்காக இது பிடிச்சி இழுக்கணும். அப்போது காற்று வந்து சாண்டை அங்கிட்டு இழுக்கிறப்போ சாண்டும் வந்து காற்றை இங்கிட்டு தள்ளும்ல. எவ்ரி ஆக்ஷன் டைரக்ஷன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே. அப்போ வந்து காற்றோட ஃபோர்ஸ் வந்து இங்கிட்டு தள்ளும். அப்போது வெலாசிட்டி குறையும். ஏன்னா சாண்டு வந்து காற்றை பின்னாடி தள்ளுது. அப்போ காற்றோட ஃபோர்ஸ் வந்து என்ன, காற்றோட ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமா. மொமெண்டம்னா என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியா. மாஸ் வந்து என்ன, சாண்டோட மாஸும் அவங்களே கொடுத்தாங்க 0.5 இன்ட்டு வெலாசிட்டி வந்து 4 தான். ஆனால் ஏன்னா ஏன் 4னா, சாண்டு வந்து இது வரைக்கும் ட்ராப் ஆகாத வரைக்கும் 0வாக இருக்கும். ட்ராப் ஆன உடனே என்ன சிஸ்டமில் என்ன டேரெக்ஷனில் போதோ அந்த வெலாசிட்டி வந்து அதுவும் எடுத்துக்கும். ஆனால் அது எக்ஸெப்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அதே வெலாசிட்டியாக அதே சேமாக இருந்தாலும் ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருக்குது. இப்போ -4 F is equal to -2 அப்படி தானே. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஆக்சிலரேஷன் ஆஃப் கார்ட் அட் த இன்ஸ்டன்ட் அப்படி தான் கேட்குறாங்க. ஆக்சிலரேஷன் தான் கேட்குறாங்க. அப்போ F is equal to ma. F வந்து என்ன, -2. m வந்து என்ன, 5 into a. அப்போ a is equal to -2/5. அப்போ ரெண்டுத்தையும் வந்து மேலும் கீழேயும் வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -4/10. அப்போ கீழே 10 இருக்குது, மேலே 4 இருக்குது. அப்போ -0.4 m/s². இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து பேசிக்காக ஃபார்முலா அப்ளிகேஷன் லெவலில் இந்த ஃபார்முலா பார்த்தோம். இது நம்ம நியூட்டன் செகண்ட் லெவலே பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நியூட்டன் செகண்ட் லெவலில் ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் இது ஏன் இங்கே வருதுன்னா, இது நம்ம கான்செப்ட் புரியணும். வெலாசிட்டி வந்து நம்ம நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து -4 கொடுத்தீங்கன்னா +4 போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் தப்பிச்சுக்குவீங்க. இங்கே வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ இதுவே வந்து ப்ளஸ்ஸும் சைனும் மாற்றி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம வந்து மாட்டிக்குவோம். அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின் தான் இந்த 2 கொஸ்டின்லையுமே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரியே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் வந்து இது வந்து கஷ்டமான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின்லேருந்து இருக்கிறதுலே கஷ்டமான கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் வந்து ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ்னு அப்படி சீரீஸ் வந்து நடத்திட்டு வரோம். இந்த சீரீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 19 rupees தான். இந்த 19 rupees பே பண்ணி நீங்கள் வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின்லேருந்து இருக்கிறதுல கஷ்டமான கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்லேருந்தும் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், I want physics 180 சீரீஸ்னு. அப்படி இல்லைனா யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் I want physics 180 சீரீஸ்னு சொல்லுங்கள். நான் ஜாயின் பண்ணி உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.